Hi friends, welcome back to my channel friends நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் friends. So இன்னைக்கான வீடியோ வந்து யூடியூபர் பிகினர்ஸ்க்காக ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுது friends. So வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஸ்கிப் பண்ணாத பார்த்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸும் புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது friends. அப்புறமா வீடியோ பார்த்ததுக்கான யூஸே இருக்காது friends. So வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். டைம் வேஸ்ட் வந்து பண்ண வேணாம். இப்போ நீங்க உங்களோட சேனல்ல 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்காக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நீங்கள் என்னென்னா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டு பேர் ரிஜெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து அது மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் சேனலில் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பார்க்க வேண்டியது என்னென்னா அப்புறமா நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சேன்னா உங்களுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த டைமில் யாருமே வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல போகிறேன். அண்டு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா ஒன்ஸ் வந்து பார்த்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்னா ETAACP ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஈயோட ஃபுல் ஃபார்ம் தான். ஈயோட ஃபுல் ஃபார்ம் ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் வந்து YT ஸ்டூடியோவில் பார்த்துருப்பீங்க. இதோட யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமோட எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப் ஈனா எலிஜிபிலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முடிக்கணும் 365 டேஸில். 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைன்னா 10M வந்து 90 டேஸ்க்குள்ளே ஆகணும். வந்து பார்க்க போகிறது டீயில் என்ன பண்ணோம், டீயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் இதை வந்து பண்ணுறது கிடையாது. அண்ட் அப்ளை நவ்வுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். அப்படி தெரியலன்னா நான் சொல்கிறேன் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமானலாம் கிடையாது, ஈஸியானு தான். இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜிமெயிலில் போயிடுங்க. ஜிமெயிலில் போயிட்டு எந்த ஜிமெயிலில் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த அக்கௌண்ட்டை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் செக்யூரிட்டியில் போங்க. செக்யூரிட்டியில் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணினே போனீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து இந்த ஆனாக இருக்கிறதுனால இப்படி காட்டுது. உங்களது இது மாதிரி இருந்தால் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா விட்டுருங்க. அப்படி ஆன் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களோட ஃபோன் நம்பர் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு OTP வந்து வரும். அந்த OTP வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா பார்த்துங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் வந்து பார்க்கலாம். தேர்ட் வந்து அட்வான்ஸ் செட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா நான் சொல்லிடுறேன். இதுவும் என்ன பண்ணுங்கன்னா க்ரோமில் போயிடுங்க. இது YTA டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த லெஃப்ட் சைடில் கீழே செட்டிங்ஸில் போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ் செட்டிங் அண்ட் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி. இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்வான்ஸ் செட்டிங் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பண்ணியிருக்கீங்களா, எல்லாமே எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு சேனல் நம்ம ஓப்பன் பண்ண உடனே இது வந்து எனேபிள் ஆகிடும். செகண்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக கேட்கும். செகண்ட் வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க ஃபோன் நம்பர் கொடுத்து. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தேர்ட் வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் ஏற்கனவே இது ரெண்டும் நம்ம பண்ணிடுவோம். தேர்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம விட்டுருவோம். ஸோ அட்வான்ஸ் ஃபீச்சரில் தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்னென்னா இந்த ஃபேஸ் 3 டைப்பான ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது வந்து இந்த வந்து வெரிஃபை பண்ண சொன்னோம். ஸோ ஈஸியாக இது வந்து பண்ணிடலாம். இது நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். தேர்ட் ஃபீச்சர் வந்து இது மாதிரி எனேபிள் இருக்கா பார்த்துங்க. அப்படி எனேபிள் இல்லைன்னா இதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆட்சன்ஸ், கூகுள் ஆட்சன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்.
என்னன்னா உங்களோட யூடியூப் சேனல் கூட இந்த ஆட்சன்ஸை வந்து லிங்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்சன்ஸை ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டாலர்ன்றது வந்து ஆட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், இது வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து சி ஃப்ரெண்ட்ஸ். சி வந்து என்னன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால் என்னென்னா, இப்போ உங்களோட சேனலில் வந்து ஏதாச்சும் வந்து ஸ்ட்ரைக் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரைக் இருந்தால் நம்ம வந்து மானிட்டைசேஷனுக்காக அப்ளை பண்ண முடியாது. இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு என்னென்னா, இப்போ யூடியூப்லேயே நீங்கள் ஏதாச்சும் வீடியோ போடுறீங்க, அது வந்து யூடியூப்க்கு தப்பான அந்த கைட்லைன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாத நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறீங்கன்னா அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கும் யூடியூப். இப்போ 3 ஸ்ட்ரைக் வந்து கொடுக்குறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்குற ஸ்ட்ரைக் வந்து வார்னிங் ஸ்ட்ரைக்காக கொடுக்கும். ஸோ வார்னிங் ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்றது வந்து யூடியூப் கொடுக்கறது. ஸோ அதில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து ஜஸ்ட் வார்னிங்காக இருக்கும். அந்த வார்னிங்கில் வந்து இருந்துச்சானா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணலாம், பண்ணாத இருக்க தேவையில்லை, அது வந்து பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா ஆக்டிவ் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா 90 days வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்னென்னா வார்னிங் ஸ்ட்ரைக்காக இருக்கும். செகண்ட் வந்து ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு. ஸோ செகண்ட் வந்து நீங்கள் என்ன எப்படின்னா இதில் ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் 90 days வரைக்கும் அந்த மானிட்டைசேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 90 daysக்கு அப்புறம் இது வந்து அன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அன்ஆக்டிவ் ஆனோடனே நீங்கள் வந்து திரும்பவும் வந்து மானிட்டைசேஷனுக்காக அப்ளை பண்ணலாம். தேர்ட் வந்து என்னன்னா அது வந்து சேனலை வந்து டெர்மினேட் வந்து பண்ணிடும். ஸோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா யூடியூப் வந்து கொடுக்கறது. இப்போ காப்பிரைட் கிளைம்னா என்னென்னா, இப்போ நீங்கள் இன்னொருத்தர் வீடியோட மியூசிக் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து காப்பிரைட் உங்கள் சேனலுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் எந்த வீடியோவில் அவங்க மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து டாலர் வந்து வராது, அவங்களுக்கு தான் அந்த டாலர், அந்த காசு வந்து அவங்களுக்கு தான் போகும், உங்களுக்கு வந்து வராது அந்த வீடியோவுக்கு மட்டும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா காப்பிரைட் கிளைம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மியூசிக் இன்னொருத்தர் வந்து கொடுக்கறது எப்படின்னா உங்களை மாதிரி யூடியூபர் வந்து கொடுக்கறதா காப்பி கிளைம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது வேற, யூடியூப் கொடுக்குற கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை பற்றி பார்த்துட்டோம், காப்பிரைட் கிளைமை பற்றி பார்த்துட்டோம். இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னென்னா, இப்போது நம்மள மாதிரி யூடியூபர் வந்து கொடுக்கறது எப்படி கொடுக்குறதுனா, இப்போ நம்ம அவங்களோட கண்டென்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சேன்னா, இல்லைனா வேறு ஏதாச்சும் அவங்களோட வீடியோஸோட அந்த கிளிப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா அவங்களோட தம்ப்நெயில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை மாதிரி யூஸ் பண்ணியிருந்தால் அவங்க யூடியூபர் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு காப்பிரைட்டு கிளைம் வந்து இது ரெண்டும் இருந்தால் நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து உங்களோட சேனலில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா பாலிசி. ஸோ பாலிசி வந்து நிறைய இருக்குது. இப்போ எப்படின்னா மானிட்டைசேஷன் பாலிசி வந்து யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள் நிறைய இருக்கும். அதுக்கு அகெயின்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்கன்னா யூஎஸ்சி எல்லாம் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன் நான். எப்படின்னா இப்போ அதர் சோஷியல் மீடியாவோட வீடியோஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீடியோஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் பிளட்டை பற்றி இது மாதிரி சர்ஜரி பண்ணுறது, இல்லைன்னா அடிபட்டுட்டு அந்த பிளட் வந்து போயிட்டுருக்கு, அது மாதிரி நீங்கள் வந்து அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து போடக்கூடாது யூடியூப்பில். ஸோ அது மாதிரி போட்டிங்கனாலும் உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகாது. உங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில், பாஸ்வேர்டு அது மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சால் கூட நீங்கள் தெரியாத பண்ணிடுவீங்க. ஆனால் அண்ட் மிஸ்லீடிங் நிறைய வந்து இப்போ டேக் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது டிஸ்கிரிப்ஷன்லும் டேக்லேயும் வந்து நிறைய நீங்கள் மிஸ்லீட் பண்ணிவிட்டு தேவையில்லாத உங்கள் டைட்டிலுக்கும் உங்களோட அந்த கண்டென்ட்க்கும் சம்மந்தமே இல்லாத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய ஸ்கேம் வந்து பண்ணிங்கன்னா அதுவும் மிஸ்லீடிங்கில் போயிடும். ஸோ அதனாலேயும் மானிட்டைசேஷன் வந்து ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து 2-3 தான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய பாலிசி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து எலிஜிபிலிட்டி உங்களது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அட்வான்ஸ் செட்டிங் எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. அண்ட் AdSense வந்து யூடியூப் சேனலோட லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மானிட்டைசேஷன் பாலிசி வந்து எல்லா வீடியோஸ்லேயும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துங்க. அப்படி மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சின்ன சின்ன தப்பு வந்து பண்ணியிருக்கீங்க, இன்னொருத்தர் தம்ப்நெயில் எடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்க,
அப்படி இல்லைன்னா இன்னொருத்தரோட வீடியோ கிளிப் எடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டேக்ஸ் எது எது வந்து சரி பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சொல்கிறது நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி நிறைய யூடியூபர் சொல்கிறதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துப்பீங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சொல்கிறதும் உங்களுக்கு வந்து நம்பிக்கைப்படலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் ஒய்டியில் போயிடுங்க. ஒய்டியில் போயிட்டு ஆனில் போயிடுங்க. ஆனில் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கீழே லேர்ன் மோர் அபவுட் அப்ளைங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நான் சொன்னதோட இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராகவே சொல்லியிருக்கோம் யூடியூப். ஸோ இதை வந்து கண்டிப்பாக படித்து பாருங்கள். இதை கண்டிப்பாக படித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே ஒன்றும் இதில் வந்து இருக்கும். இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் என்னென்ன அந்த ஸ்டெப்ஸை நான் சொன்னேனோ அது எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் வந்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டில் தென் டாடா, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.